இவ்வாண்டு தைப்பொங்கல் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் மாநில அளவிலான தமிழர் திருநாள் கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது. இக்கொண்டாட்டம் எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி பிற்பகல் 4:30 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரையில் இங்கு சிரம்பான் ரங்கோலி வாக் வளாகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என அதன் ஏற்பாட்டுக் குழுவுக்கு தலைமையேற்றுள்ள நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார். இங்கு விஸ்மா நெகிரியில் நடைபெற்ற அதன் ஏற்பாட்டுக் குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு செய்தியாளர் கூட்டத்திற்கு பேசிய நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார், இக்கொண்டாட்டம் 2 அங்கமாக நடைபெறும் என்றார். முதல் அங்கத்தில் பொங்கல் வைத்தல், உரியடித்தல், பூமாலை கட்டுதல், தோரணம் மற்றும் மட்டை பின்னுதல், சிறுவர்கள் வர்ணம் தீட்டுதல், கரும்பு உண்ணுதல், கோலம் வரைதல் போன்ற பல்வேறு பாரம்பரிய கலாச்சார போட்டிகளுடன் உரிமை மேளம், இசையுடன் கூடிய சிலம்ப சாகசங்கள் மற்றும் 5 நட்சத்திர கபடி போட்டிகளும் இடம்பெறும். இதனிடையே இரவு நேரம் மாணவர்களின் பேச்சு போட்டியுடன் தமிழ் பள்ளி மாணவர்களின் தமிழ் பாரம்பரிய நடனங்களுடன் நாட்டின் தமிழ் பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார மேம்பாடுகள் குறித்த சொற்பொழிவுகள் இடம்பெறும். அதனை நாட்டில் நன்கு அறிமுகமான சமய சொற்பொழிவாளரும் ஸ்ரீ ஆதிசங்கரர் திருமணத்தின் ஸ்தாபகருமான சுவாமி மகேந்திர குருக்கள் மற்றும் பேராசிரியர் டாக்டர் காதர் இப்ராஹிம் வழங்கவுள்ளனர். நெகிரி செம்பிலான் இந்திய அமைப்புகள் மற்றும் ஆலயங்களின் ஒத்துழைப்போடு நடைபெறும் இக்கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு இதன் வழி அருள்குமார் அழைப்பு விடுத்தார். மேல் விவரங்களுக்கு ஏற்பாட்டுக்குழு செயலாளர் முகுந்தனுடன் 0172014409 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் தமிழர் திருநாள் 2025 இந்த மாதம் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிரம்பான் ரங்கோலி வாக்கில் மாலை மணி 4 தொடங்கி இரவு மணி 10 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு நம்முடைய கலை கலாச்சாரங்களுடன் நடைபெற உள்ளது. முதல் அங்கமாக 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை நம்முடைய பொங்கல் வைத்தல் நிகழ்வுடன் சேர்ந்து நம்முடைய கலை கலாச்சார போட்டிகளான உரியடித்தல், கோலம் போடுதல், தோரணம் பின்னுதல், மட்டை பின்னுதல், பூமாலை கோர்த்தல், பிறகு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் வர்ணம் தீட்டுதல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அங்கம். இரண்டாவது அங்கமாக ஏறக்குறைய ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்களுடைய கலை கலாச்சார நடனங்களுடன் நாம் இந்த தடவை சற்று வித்தியாசமாக 2 சிறந்த பேச்சாளர்களை அழைத்துள்ளோம். முதலாவது டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள் மற்றும் மகேந்திர குருக்கள். இவர்கள் இருவர் நம்முடைய கலை கலாச்சாரம், பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள்களை பற்றி சொற்பொழிவு புரிய உள்ளனர். அதன் பிறகு 9 மணிலிருந்து ஏற்கனவே ஒரு 10-10:30 மணி வரை இறுதி கட்டமாக நம்முடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கபடி போட்டியில் 4 ஆண்கள் குழுக்களும் 2 பெண்கள் குழுக்களும் இடம்பெற்றுள்ளனர். இது கடைசி அங்கமாக இந்த கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய கலை கலாச்சாரம் அழிந்து விடாமல் இருப்பதற்கும் இதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம இந்த கலை கலாச்சாரத்தை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் அனைத்து கலை கலாச்சாரங்கள் உட்பட்ட இந்த தமிழர் திருநாள் சிரம்பான் நகரில் ஏற்பாடு செய்ய உள்ளது. ஆகவே இந்த நிகழ்விற்கு அனைவரையும் நாம் அழைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் நம்முடைய கலை கலாச்சாரங்களை காண்பிக்கும் வகையில் அனைவரையும் நம்முடைய பாரம்பரிய உடைகளில் ஏற்பாடு செய்திருக்கின்ற பல போட்டிகளில் கலந்து கொள்ளும்படியும் அனைவரையும் அழைக்கின்றோம். டாக்டர் காதர் இப்ராஹிம்